ஓம் சாய்ராம். என தருமை பிள்ளையே, உன் பக்தி தான் எனக்கு முக்கியம். அதுக்குத்தானே உன்னையே சுற்றி வர. என்னோட பிரியமான குழந்தை நீ. உனக்கான வழியை நான் நிச்சயம் காட்டுவேன். எதுக்கும் கலங்காம நீ மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்வ. உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது எல்லாம் அநியாயமாக பறிக்கப்படுறதேன்னு எண்ணி வருந்த வேண்டாம். அது உனக்கு உரியதுன்னு இறைவன் முடிவு செய்து விட்டா எந்த வழியிலாவது நிச்சயம் உன்னை வந்து அடையும். நீ சந்தோஷமாக இரு. உன்கிட்ட என்ன உணவு இருக்கோ அதை திருப்தியோட மற்றவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிடு. பல தொடர்ந்து வந்த துன்பங்களாலேயும் சோதனைகளாலேயும் சோர்ந்து போன முகத்தோட மற்றவங்க முன்னாடி நீ வரும்போது உன்னை காயப்படுத்த செய்வாங்க. உனக்கு உதவி செய்கிறதா சொல்லி அவங்களுடைய வேலையை சிறப்பாக உன்கிட்ட இருந்து முடிச்சுப்பாங்க. நீ உன் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை எப்பவும் வச்சுக்க. உன்னை காயப்படுத்துறது தான் அவங்களுடைய குணம்னா அதை கேட்டு ஒரு புன்னகையை காட்டி என் சாயப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்குவான்னு மனசில் நினச்சி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிற உன்னோட குணம்தான் எனக்கு பிடிச்சது. ஆசைக்கு அன்புக்கு அடிமையாக வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே உன்னை அடிமையாக்கிடும். நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுட்டு அந்த குற்ற உணர்வே இல்லாமல் இருக்கிற துரோகிங்களை நீ துளியும் நினைக்கவே கூடாது. நீ உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் ஏன் காற்று கூட இல்லாமல் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நொடி கூட வாழவே கூடாது. எந்த அளவுக்கு வலிகளை தாங்குறியோ அந்த அளவுக்கு உன்னோட வெற்றி மிக அருகில் காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்காலத்தை பற்றி யோசிக்காத. உன்னோட நிகழ்காலமோ எதிர்காலமோ என்னோட பொறுப்பில் தான் இருக்கு. விரைவில் உன்னோட வாழ்வில் பெரிய அற்புதம் நடக்க போகுது. சில மனிதர்களை சந்திப்ப. அவங்க மூலம் 10 நாட்களில் உன்னோட மிகப்பெரிய வேலை ஒன்று வெற்றியில் முடியும். உன்னோட மனநோயிலிருந்து நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும். 7 என்ற பிரபஞ்ச சக்தி பெற்ற எண்ணெய் உன்னோட வாழ்க்கையில் பயன்படுத்து. நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி தான். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.